வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்மணி நாயகம் சையதுல் வஜூத் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துக்கு அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கும் எழுதுகிறதுக்கும் படிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதில் அவங்க எழுத தெரியாத, வாசிக்க தெரியாத, படிக்க தெரியாத ஒரு ஆள் கிடையாது. இப்போ உங்களுக்கு அந்த கேள்வி உம்மி தானே, அந்த உம்மி என்ற பேர் கண்மணி நாயகத்துக்கு வர உள்ள காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த உம்மி நபி என்று வர காரணம். அதுக்கு இமாம்கள் அது தெளிவாக நமக்கு சொல்லித்தந்த ஒரு விஷயந்தான். அங்கே உம்மி என்ற நாட்டம் கண்மணி நாயகம் எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கெல்லாம் படிக்கலைன்னு சொன்னால் அவன் படிக்கலை, அவங்களுக்கு தெரியும். ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு விஷயம் படிக்கணும்னு சொன்னால் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட போய் தெரியாத ஒரு ஆளை போய் கேட்கணும். இப்போ உதாரணமாக எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரியலன்னு சொன்னால் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கணும். அதுதான் படிக்கிறது. அப்போ கண்மணி நாயகம் எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆள்கிட்ட போய் படிக்கலை. ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு அது உள்ள அறிவுகள் அவங்களுக்கு கொடுத்துருக்குது. அதனால தான் அங்கே உம்மி என்று நாடினது. உம்மி நாடினா கண்மணி நாயகம் எழுதவும் வாசிக்கவும் அவங்க படிக்காத ஒரு ஆள் தான். ஆனால் அவங்களுக்கு எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரியும். இது எங்கள் விஷயம். உதாரணமாக எடுத்தால் இது நமக்கு இப்போ உங்களுக்கு நம்ம கண்மணி நாயகத்தோட உம்மத்தாருக்கு நிறைய பேர் நமக்கு பார்க்கலாம். இப்போ உதாரணமாக எடுத்தால் நம்ம நஃபீஸத்துல் மிஸ்ரியா நாயகி யாருன்னு சொன்னால் சையதுனா ஷாஃபி இமாம் அவங்களோட உஸ்தாதுமார்கள் சேர்ந்தவங்க தான் நஃபீஸ் உம்மா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்களுக்கு அவங்களும் உம்மி தான். அவங்களுக்கு அவங்க யார்கிட்ட போய் படிக்கலை. ஏன்னா அவங்களோட ஞானம் சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமான ஞானமாக இருக்கும். ஷாஃபி இமாமோன்ற பெரிய நாதாக்களுக்கு அவங்க ஒரு உஸ்தாதர் இடத்துல இருந்தாங்க. இப்போ இதே மாதிரி எடுத்து நம்ம அப்துல் வஹாப் ஷாரானி எடுங்க. ஷாரானி இமாமோட வரலாறு எடுத்தால் கூட ஷாரானி இமாம் அவங்களோட உஸ்தாதான அலியுல் ஹவாஸ் அவங்கள பற்றி சொல்லும்போது அலியுல் ஹவாஸ் நாயகம் அவங்க எழுதுறதோ வாசிக்கிறதோ ஒன்றுமே இல்லை. அவங்க உம்மி தான். அவங்க யார்கிட்ட போய் படிக்கலை. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் சுப்ஹானல்லாஹ். இப்போ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் அதோட இப்போ நமக்கெல்லாம் எழுத்தும் ஒரு எழுத்து இந்த ஹுருஃபுகளை இந்த எழுத்துக்களோட இதுதான் தெரியும். அவங்க அதோட சிறரே தெரியும். எழுத்துக்களுக்குன்னு தனி சிறர்கள் ரகசியங்கள் இருக்குது. அதெல்லாம் அவங்க கலக்கி குடித்தவங்க. எதுக்கு நம்ம காலத்தை எடுப்பாங்க. நம்ம காலத்தில் எடுத்து பாருங்கள். நம்ம நெய்னாரப்பா பாசிப்பாட்டின நெய்னாரப்பா எப்படி ஓதாமல் ஓதிய சூரியனே சொல்லுவாங்கல்ல. ஏன்னா குர்ஆனுக்கு தஃப்சீர் எழுதினவங்க. ஆனால் மதரசாலையும் போல் உஸ்தாதுட்டையும் படிக்கலை, எங்கேயும் படிக்கலை. குர்ஆனுக்கு அவங்க தஃப்சீரை எழுதினாங்க. பல கிதாபுகள் அவங்க அரபியில் எழுதினாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன சிலவங்களுக்கு அல்லாஹ் அப்படி அள்ளி கொடுக்கும் சில பெரிய நாதாக்களுக்கு. இப்போ நம்ம ஷேகனை என்னோடய வாப்பாவை எடுங்க. என் வாப்பாட வரலாறு எடுத்தாலே என் வாப்பா தன்னோட 5வது வயசில் ஹிஃபுல் மதரசாவுக்கு போய் ஹிஃபுல் ஓதணும். அதுக்கு பிறகு தன்னோட 8வது வயசில் ஹிஃபுல் முடிச்ச 8வது வயசில் ஆலிம் ஓத போனான். ஓதி 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 15வது வயசு அவங்க ஆலிமாய். அதுக்கு பிறகு அவங்க ஸ்கூலுக்கு போய் 8வது சேர்ந்துருக்குது. அப்போ தெரியும். அப்போ ஷேக்னா தர காலம் இது 1930, 32, 30, 38 தான் அவங்க மதரசாக்க போய் சேருது. 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46 1946 தான் அவங்க ஆலிமாகி அதுக்கு பிறகு அவங்க ஸ்கூலில் போய் சேர்ந்துருக்குது. தன்னோட 15வது வயசில் 8வது போய் சேர்ந்துருக்குது. ஆனால் அப்போ அவங்க இங்கிலீஷில் டாப் ரேங்கில் அவங்க ஷேகனா இங்கிலீஷ் படிக்கவே இல்லை. இங்கிலீஷ் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த காலத்திலேயே ஷேகநாயத்துக்கு இங்கிலீஷ். அதுவும் இல்லாமல் என்னோடய வாப்பாவுக்கு 64 லாங்குவேஜ் ஷேகநாயத்துக்கு தெரியும். என்னோடய வாப்பாவுக்கு அவங்களுக்கு. ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், வாப்பா இதெல்லாம் நீங்கள் போய் படித்தாங்கள்ட்ட அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கே தெரியலை என்று சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன சைனீஸ் தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா ஹாங்காங் இருக்கும்போது சைனீஸ் தான் பேசுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி படித்தேன்னு அவங்களுக்கே தெரியலை. ஏன்னா தானாக இதாகிறது தான். அப்போ அதனால் கண்மணி நாயகத்துக்கு ஓதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க உம்மி தான். உம்மி அங்கே நாடுறது என்னன்னு சொன்னால் அவங்க ஒரு ஆள்கிட்ட போய் அவங்க படிக்காமே அவங்களுக்கு அந்த விஷயத்தில் உள்ள ஞானம் இருக்குது. அது அந்த உம்மின்னு சொல்கிறதுக்குள்ள அதோட விளக்கம் என்று சொல்லி பல இமாம்கள், இமாம் அப்துல் அசீஸ் தப்பாகு, அதே மாதிரி நிறைய பேர் இதை நமக்கு விளக்கி தருவாங்க. அதனால் உம்மின்னு சொன்னால் இதுதான் அர்த்தம். தவிர கண்மணி நாயகத்துக்கு எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. நீங்கள் கேட்குற மாதிரி கண்மணி நாயகம் சையதுனா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவங்க
கவிஞரான்னு கேட்டால் கண்மணி நாயகம் வந்து கவிதைகள்கிட்ட எல்லா சட்டம் அவங்களுக்கு தெரியும். கவிதையோட எல்லா சட்டங்களும் அவங்களுக்கு தெரியும். என்ன ஒரு கவிதையை பார்த்தாலே இது என்ன நல்ல கவிதையா, இந்த கவிதையில் என்ன சொல்ல வர்றாங்க, எல்லாம் அவங்களுக்கு அந்த திறமையெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் கண்மணி நாயகம் கவிதை உண்டாக்கக்கூடிய தன்மை, எழுதக்கூடிய தன்மை அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல காரணம் வந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வந்து குர்ஆனில் தெளிவாக சொல்லுது. வமா அல்லமின்னாஹு ஷிஅரா வமா யம்பகிலாம் சொல்லி அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொல்லுது. கண்மணி நாயகத்துக்கு என்னது, நம்ம கவிதை எழுதக்கூடிய தன்மை நான் அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி. அது என்ன காரணம்னு சொன்னால், பொதுவாக வந்து குறைஷிகளுக்கு இடையில் வந்து அரபி மொழியை அவங்க 3 தரமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து அரபி மொழியை அவங்க வந்து இது எழுத்து வடிவமாக ஒரு பேராகிராஃபமாக மாதிரி பிரிக்கிறது. ரெண்டாவது வந்து பைத்து ரீதியான குறைஷிகள்லாம் எல்லாமே திறமையாக இருக்கும், கவிதைகளும் ரொம்ப திறமையாக இருக்கும். கவிதை ரீதியாக அவங்க அரபி மொழியை வந்து எழுதுவாங்க. மூணாவது வந்து சின்ன வார்த்தையில் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் சின்ன ஷோட்டாக சுருக்கி மாதிரி பண்ணுவாங்க. குர்ஆன் வந்த உடனே குர்ஆனோட லிபி, குர்ஆனில் வரக்கூடிய இந்த அரபியில் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து இந்த 3 இதையும் தூக்கி விட்டுட்டு அது 3 விட மேலே போயிடுச்சு. குர்ஆனில் வரக்கூடிய வார்த்தைகள்லாம் குர்ஆனை பார்க்கும்போது இந்த குறைஷிகளிடையே வளர்க்கக்கூடிய அந்த மொழி விட ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப ஸ்டாண்டர்டாகவும் ரொம்ப இதாகவும் இருக்குது. அப்போ குறைஷிகள் வந்து கண்மணி நாயகத்து மேலே வந்து ஒரு இட்டுக்கட்டு கட்டிட்டாங்க. இது வந்து உண்மையில் இது வந்து முகமது வந்து பெரிய ஒரு கவிஞர் தான், கண்மணி நாயகம் வந்து அரசு நாயகம் வந்து பெரிய ஒரு கவிஞர் தான் அப்படின்னு அவர் அப்படி கம்மியாக ஒரு மரியாதை இல்லாத மாதிரி, இல்லை அவர் ஒரு கவிஞர் தான், அவர் ஒரு கவிஞர் தான், அவர் வந்து குர்ஆன் ஒரு கவிதை தான் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க யார், குறைஷிகள். அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் வந்து பைத்து எழுதக்கூடிய தனிமையிலையும் கவிதை எழுதக்கூடிய தனிமையில் இருந்தால் அவங்க அதுக்கு எதாவது கவிதை எழுதி விட்டால் என்ன செய்யும், குறைஷிகள் சொல்கிறது உண்மையாக மாதிரி ஆயிரும். அதுக்காக வேண்டி தான் அது கண்மணி நாயகத்துக்கு அல்லாஹு தாலா கவிதைகள் எழுதக்கூடிய திறமை கொடுக்கல. பிறகு எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு முஸ்லீம்கள் எல்லாம் ஃபத்ஹ் மக்கா எல்லாம் பிடிச்ச பிறகு எல்லா குறைஷிகள் இருக்கக்கூடிய முக்கால் வாசிகளும் முக்கால் பேர்களும் இஸ்லாத்துக்கு ஃபுல்லாக இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு கண்மணி நாயகம் பைத்துகள் வந்து எழுதியிருக்கலாம் இதுக்கு இன்ஷா அல்லாஹ். அப்போ இதான் விஷயம். இன்னொரு பக்கம் வந்து கவிதையோட ஒரு சட்டம் தான். பொதுவாக ஒரு கவிதை எழுதக்கூடிய ஒரு கவிஞருக்கு வந்து ஒரு கவிதை எழுத போகும்போது, பொதுவாக கவிதை எழுதக்கூடிய ஆளுகளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும். ஒரு கவிஞர் வந்து கவிதை எழுத போகுதுன்னு சொன்னால் அவருக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தை அவர் என்ன செய்யும், பைத்தாக அவர் கொண்டு வரணும். அப்போ அவருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அப்படியே அவரால் வந்து பைத்தாக கொண்டு வர முடியாது. ஒரு கவிஞர் வந்து ஒரு விஷயத்தை அவருக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, உதாரணமாக நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை பற்றி அவர் வந்து கவிதை எழுத போகுது. நான் என்ன விஷயம் எழுத போகிறேன்னு சொல்லி அந்த கவிஞருக்கு தெரியும். அவர் அந்த விஷயம் வந்து கவிதையில் கொண்டு வரும். ஆனால் கொண்டு வரும்போது அவருக்கு வந்து அப்படியே டைரெக்டாக எல்லா விஷயம் அவரால் கொண்டு வர முடியாது. என்ன செய்யணும், அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சம்பவங்கள் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி வேறு சம்பவங்களை மிக்ஸ் பண்ணி ரெண்டும் கலக்கி தான் கொண்டு வரணும். அப்படியே கொண்டு வர முடியாது. ஏன்னா கவிதைகள்லாம் சில விஷயங்களை கொண்டு வரும்போதெல்லாம் அது அப்படியே கொண்டு கவிதை கிடையாது. கவிதைன்னு சொன்னால் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யணும், அந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தோடு சேர்ந்து மற்ற விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணி என்ன செய்யணும், இது பண்ணும்போது அது ஒரு கவிதை ஆகும். அப்போ வந்து நபிமார்களுக்கு அந்த தன்மை இல்லை. நபிமார்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறது அப்படியே அவங்க சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் சொல்கிறதுக்காக வேண்டி மற்ற விஷயம் இந்த விஷயங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி அதெல்லாம் அது நபிமார்களுக்கு தோந்தான ஒரு வேலை கிடையாது. அதனால தான் கண்மணி நாயகம் கவிதைகள் சொன்னது இல்லை. ஆனால் கவிதை மாதிரி சில வார்த்தைகள் அவங்க சொல்லியிருக்குது. இந்த குர்ஆன் வந்து கவிதை கிடையாது. ஆனாலும் குர்ஆனில் வரக்கூடிய நிறைய ஆயத்துக்கள் வந்து கவிதைக்கு லைட்டாக டச் ஆகிற மாதிரி லைன்ஸுகள் நிறைய இருக்கும் குர்ஆனில். இப்போ உதாரணமாக எடுத்தால் இப்போ வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதில் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. வந்து ஸலாத்தும் வ தஸ்லீமுன் வ அஸ்கா தஹிய்யதி பிஸ்மில்லாஹி ரஹ்மானி, அதெல்லாம் இந்த இதில் வரும்.
சில சில வார்த்தைகள்லாம் வந்து இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் குர்ஆனில் வரக்கூடிய சில ஆயத்துகள்லாம் வந்து என்ன சில கவிதைகளோட இந்த சட்டத்தோடு ஒத்து போகிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வரும். அப்போ இது ஒரு விஷயம். அதனால தான் நபிமார்கள் வந்து கவிதைகள் அதிகமாக எழுது. அதனால தான் கண்மணி நாயகம் கவிதைகள் எழுதுனது இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். அவங்களுக்கு விஷயங்கள்லாம் தெரியும். ஏன்னா கவிதை எழுதுன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி தான் என்ன செய்யணும், அந்த விஷயத்தோட சேர்ந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராக ஏதாவது ஃபிட் பண்ணி இது மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த அந்த எக்ஸாம்பிள்கள்லாம் சொல்கிற மாதிரி தான் கவிதைகள்லாம் கொண்டு வர முடியும். அதனால தான் கண்மணி நாயகம் வந்து கவிதை எழுதுனது இல்லை. நான் கவிதை பற்றி எல்லாமே தெரியும், அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அவங்கள ஒரு கவிஞர் தான். ஆனால் வந்து என்னது கவிதை எழுத அவங்க எழுதுனது இல்லை. கடைசி காலத்தில் அவங்க கவிதை எழுதக்கூடிய தனிமையாக அவங்களுக்கு இருந்தது. அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கும் கடைசி காலத்தில். ஆனால் அவங்க கவிதை எழுதுறதில்லை. ஏன்னா எழுதலன்னு சொன்னால் கவிதை எழுதலன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா விஷயங்களை ஃபிட் பண்ணுற மாதிரி வரும் இல்லை. அதனால் நான் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொன்னது கிளியராக இல்லைன்னு சொன்னால் திருப்பியும் கேட்டுக்கலாம்.